ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் 12th. சரிங்களா? ஆங்கிலேயர்கிட்ட முதல்லாம் மனு கொடுக்கறது மூலமாக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க மிதவாத தேசியவாதிகள். அதை எதிர்த்து சில தீவிர தேசியவாதிகள் கடுமையை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய். இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல சில உட்குழுக்கள் உருவானது, அரசியல் நடவடிக்கைகள் இவங்களால ஏற்பட்ட மனச்சோர்வு, வங்காளத்தை பிரிச்சதுக்காக கர்சன் மீது ஏற்பட்ட கோவம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயருடைய பிரித்தெழும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்கப்பிரிவினை. 1905 காலகட்டத்தில் காங்கிரஸ் கூட்டம் பனாரஸில் நடந்துச்சு. அதோடைய தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? முதல்ல பிரிவினை திட்டத்தை மிதவாத தேசிகளால் எதிர்க்கப்பட்டது. சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறாங்க. அரசால நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறாங்க. காந்திய காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த சில முக்கியமான மாற்றங்கள்லாம் அது சொல்றாங்க. அடுத்ததா தேசியத்தன்மை வாய்ந்த பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகாந்தர். சுதேசமித்ரன் சுப்பிரமணிய ஐயர் அவர்களது, கேசரி பாலகங்காதர திலகர், யுகாந்தர் அப்படிங்கிறது பரீந்திரகுமார் கோஷ் அப்படிங்கிறது. இவர் அரவிந்த் கோஷுடைய சகோதரர். சரிங்களா? இந்த பத்திரிகைகள் சில உண்மையான தகவல்களை வெளியேறதுனால அதை நசுக்கும் பொருட்டு உருவாக்குற சில சட்டங்கள். பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. பொதுக்கூட்டங்களில் பேசுறத பதிவு செய்யும் வகைகளை சுருக்கெழுத்து முறை அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க, ஸ்டெனோகிராஃபி. அடுத்ததான் வங்க பிரிவினை. 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் பணி நியமனம் செய்யப்படுறாரு கர்சன் பிரபு. இவர் கற்றறிந்த மக்கள் தனக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் செய்த நிறைய விஷயங்கள் அடக்குமுறை நடவடிக்கைகளாகவே மாறி போகுது. கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை 1899 குறைக்கிறாரு. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகத்தை அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வராரு. இந்த பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. இந்திய செய்தி பத்திரிகைகளுடைய தேசியவாத தன்மை குறைக்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டம் அதில் 1904 திருத்தத்தை கொண்டு வராரு. அடுத்ததாக இவர் வங்க பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. ரிஸ்லி அறிக்கை எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையோட தொடர்புடையதுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தது இவங்க பிரிக்கப்படுற வங்காளம் கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் அப்படிங்கிறதுக்கு கிழக்கு வங்காளத்தில் அதிகமான முஸ்லீம் மக்கள் வாழ்றாங்க. இந்த கிழக்கு வங்காளத்தையும் மேற்கு வங்காளத்தையும் இயற்கையாகவே இரண்டாக பிரிக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி ஆறு அப்படிங்கிறத சொல்றாங்க. கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அஸ்ஸாமும், சிட்டகாங், டாக்காம், திபெராவில் ராஜசாகி மலையின் சில பகுதிகள், அஸ்ஸாம் மாகாணம், மால்டா ஆகியவை உள்ளடக்கியதாக இருக்கும். இவருடைய முதன்மையான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினை உருவாக்குவது. அதுதான் கர்சனுடைய மிக முக்கிய நோக்கம். சரிங்களா? கர்சன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1904 டாக்காவில் முஸ்லீம்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிக்காத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்க மொழி இலக்கிய மதிப்பை வச்சுட்டு வட்டார மொழி பத்திரிகையுடைய வளர்ச்சி ஒற்றுமை தொடர்பான விவரங்களை கட்டமைக்க பார்க்குறாரு. அடுத்தா பிரிவினை எதிர்ப்பு இயக்கம். டிசம்பர் 1903 இருந்தே வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதுல இருந்தே தீவிர தேசியவாதிகள், மிதவாத தேசியவாதிகள் இரு தரப்பினுமே அதை விமர்சனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன நடந்துட்டு இருந்தாலும் 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. முதல் முறையா மிதவாத தேசியவாதிகள் தங்களுடைய மரபு சார்ந்த அரசியல் முறைகள், அதாவது மனு கொடுக்கறதோ அல்லது திரும்ப திரும்ப சொல்றது மூலமா இருக்கக்கூடிய முறைகள்ல இருந்து மீற ஆரம்பிக்கிறாங்க. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எதிர்ப்பை மக்களிடையவும் விரிவுபடுத்துவது அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அதே கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும்னு சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையா பிரகடனம் செய்யப்படுது. இந்த பிரிவினைக்கு எதிரான போராட்டத்துல மாணவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகம். சரிங்களா? ஓகே. அடுத்ததான் அதிகாரப்பூர்வமா வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளான 1905 அக்டோபர் 16 துக்க தினமா கடைபிடிக்க வேண்டும்னா அறிவிக்கப்படுது. இந்த நாள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில நீராடி வந்தே மாதரம் பாடல பாடிக்கிட்டு வீதிகள்ல ஊர்வலமா செல்றாங்க. புறக்கணித்திலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் 1905 to 1911. சென்னையை சேர்ந்த தேசியவாதியான சுப்பிரமணியம் அவர்கள் சுதேசி இயக்கத்துடைய குறுக்கள் குறித்து இவ்வாறு சொல்றாரு. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்குறாரு. கோபாலகிருஷ்ண கோகலே அவர் சுதேசி இயக்கத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் இல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை சொல்றாரு.
உண்மையிலேயே சுதேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொந்த நாடு, தன்னுடைய தாய்நாட்டு பற்று, அந்த மாதிரி சொல்றாங்க. 1905 சில காங்கிரஸ் தலைவர்களும், 1920 மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையிலும் இது ஒரு தத்துவமாவே மாறினது. ஆனா இதற்கெல்லாம் முன்னாடி 1872லயே பூனாவில் எம்ஜி ரானடேன்னு சொல்லப்படுற மகாதேவ் கோவிந்த ரானடே தொடர் சொற்பொழிவுகள்ல இந்த சிந்தனையை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அடுத்ததான் ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிறது சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனது எழுத்துக்கள் மூலமா இந்த கருத்துக்களை பிரபலமடைய செய்கிறாரு. சுய உதவி அப்படிங்கிற ஆக்கத்திட்டத்தை அவர் கோடிட்டு காட்டுறாரு. தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. கல்வியானது தாய்மொழியிலேயே வழங்கப்பட வேண்டும்னு வற்புறுத்துறாரு. வட்டார மொழியில கல்விங்கிற கருத்து சுதேசி இயக்கத்திற்கும் முன்னாடியே 1902 சதீஷ்சந்திர முகர்ஜியால் உருவாக்கப்பட்ட விடிவெள்ளி கழகம், சரிங்களா, 1902 சதீஷ்சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாகிடுச்சு, சரிங்களா. 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகம் கொடுக்கக்கூடிய முன்னெடுப்புனால கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்படுது. ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்படுது. அடுத்ததான் இந்த சதீஷ் சந்திரா அடிமை நிறுவனங்கள்ல இருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு உணர்ச்சிகரமா வேண்டுகோள் விடுக்கிறாரு. அடுத்தது சமிதிகள். சமிதிகள் அப்படிங்கிறது தொண்டர் படைன்னு சொல்றாங்க. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, கூட்டமா சேர்ந்து ஏதாவது புயல் காலத்திலயோ அல்லது முக்கியமான நாள்களையோ ஒன்று சேர்ந்து உதவி செய்யறது, ஒன்னா உடற்பயிற்சி எடுக்கிறது, அற அறநெறிகளை கற்றுக் கொடுத்தல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க, சரிங்களா. அடுத்ததா சாத்விக செயலற்ற எதிர்ப்பு அப்படிங்கிறது. வங்க பிரிவினையை ரத்து செய்வதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படல 1906. இதனால சுதேசி இயக்கமும் கொஞ்சம் மாற்றம் பெற ஆரம்பிக்குது. இதுக்கு பெரும்பாலான தலைவர்கள் கொடுத்த அழுத்தமும் காரணம்னு சொல்லலாம். அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்கள், சரிங்களா. இதற்கடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை திறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல், ஆங்கிலேய நடக்குமுறையை அடக்க இயலாத அளவுக்கு போனுச்சுன்னா ஆயுத போராட்டத்தையும் மேற்கொள்வது போன்ற இயல்புகளே மாற்றாங்க. அடுத்ததா தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதத்துடைய முப்பெரும் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் பால் பால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த தீவிர தேசியவாத தலைவர்களை மற்றும் ஒரு செல்வாக்கப்பட்ட ஆளுமையா இருந்தவர் தான் அரவிந்த் கோஷ் அவர்கள், சரிங்களா. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் பத்தி பார்க்கலாம். திலகருக்கு சுயராஜ்யம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து கூட இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் துண்டிக்கிறது கிடையாது. ஆனா பிபின் சந்திரபாலுடைய கருத்துப்படி சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பது, சரிங்களா. ஓகே. 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு. இந்த சூரத் பிளவின் போது யாரு காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் பிகாரி கோஸ். ஒரு வருடம் கழிச்சு 1908லயும் காங்கிரஸ் கூட்டம் நடக்கும். அது சென்னையில் நடக்கும். அதுக்கும் ராஜ் பிகாரி கோஸ் அவர்கள் தான் தலைவராக இருப்பார். அடுத்த 1906 மிண்டோ பிரபா அரசு பிரதிநிதியா பணியமர்த்தப்படாரு. இப்பவும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் நடுவில் பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிக்குது. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்று நவ்ரோபாய், அதாவது சரி தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதனால பிளவு தவிர்க்கப்படுது, சரிங்களா. பெரோஷா மெத்தாவோட தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தோற்கடிக்கப்படுறாங்க. சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயேட்சை ஆகியவை 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. இந்த தீவிர தேசியவாதிகளுடைய கோட்டை அப்படிங்கிற புனாவில் அடுத்த மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு. இதை மிதவாத தேசியவாதிகள் சூரத் நகருக்கு மாத்திடுறாங்க, சரிங்களா. இப்போ காங்கிரஸுடைய அடுத்த தலைவர் பொறுப்புக்கு ராஜ் பிகாரி கோஷ் என்பவருக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராயை முன்மொழிகிறாங்க. ஆனா லாலா லஜபதி ராய் பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிட மறுக்கிறாரு. அதனால அடுத்ததா ராஜ் பிகாரி கோஷ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவங்க 1906 சில தீர்மானங்கள் கொண்டு வந்ததை பின்பற்றணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபெரோஷா மெத்தா என்ன சொல்லிடுறாருன்னா இது நிகழ்ச்சி நேரில் இருந்தே எடுத்துடணும் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஃபெரோஷா மெத்தாவுடைய இந்த திட்டத்தை எதிர்கொள்ள தீவிர தேசியவாதிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபிகாரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு முடிவு செய்யறாங்க. மாநாடு 1906 குழப்பத்துல முடியுது, ஓகேங்களா. 1907 அடுத்ததான் சூரத் பிளவுக்கு பின்னாடி உருவான காங்கிரஸ் முன்னைய விட ஆங்கிலேயருக்கு அதிக விசுவாசத்தோட இருக்கு. இதனால இதை மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1908 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. இதற்கு அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா புரட்சிகர தேசியவாதம். இந்த புரட்சிகர தேசியவாதத்துல நிறைய புரட்சி நடவடிக்கைகள் நடக்கும். அதாவது சங்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும், குண்டு வெடிப்புகள் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போறாங்க. 1908 இருந்து தீவிர தேசியவாத சரிவுற்று புரட்சிகர செயல்பாடுகள் மேலிட ஆரம்பிக்குது.
1870களில் விவேகானந்தர் அக்காரா அப்படிங்கிற உடற்பயிற்சி நிலையங்களை நிறுவுறாங்க. அடுத்தா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. சுதேசி இயக்கத்தின் போது தனிநபர் வன்முறை எழுச்சி பெறுவதற்கு 3 காரணங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவு தான் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததா இவங்க தீவிர தேசியவாதிகள் தோல்வி அடைந்ததும் தனிநபர் செயல்பாடுகள் உள்ளதுக்கு ஒரு காரணமா இருக்கு. புரட்சிகர செயல்பாடு தான் இந்திய வீரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அடுத்ததா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு. வங்காளத்துல 1902ல பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்படுது. அதுல ஜதீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஷோடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் ஆகியோரால கல்கத்தாவில் நிறுவப்பட்ட அனுசிலான் சமிதி குறிப்பிடத்தக்க ஒண்ணு. இதே மாதிரி புலின் பிகாரி தாஸ்ங்கிற ஒரு முயற்சியால டாக்கா அனுசிலன் சமிதி 1906ல உருவாகுது. இதோடைய தொடர்ச்சியா புரட்சிகர வார இதழான யுகாந்தரும் தொடங்கப்படுது. கல்கத்தா அனுசரன் சமிதி ரொம்ப விரைவாகவே செயல்பாடுகளை துவங்க ஆரம்பிக்குது. இது நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 1906ல ரங்பூர்ல முதல் சுதேசி கொள்ள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே வருஷத்துல ஹேமச்சந்திர கனுகோ அப்படிங்கிறவரு ராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ்க்கு போறாரு. 2 வருஷம் கழிச்சு 1908ல திரும்பிய அவரு மணிக்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டுல வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடத்தை நிறுவுறாரு. சரிங்களா? சுதேசி போராட்டக்காரர்களை ரொம்பவும் கொடூரமா நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற அதிகார கொள்றதுக்கான திட்டம் திட்டப்படுது. இந்த திட்டம் யாருக்கிட்ட ஒப்படைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ், 19 வயது நிரம்பிய பிரபுல்லா சாக்கி. இந்த சின்ன பசங்க 2 பேருமே 1908 ஏப்ரல் 30 குண்டு வீசுறாங்க. ஆனா இது தவறுதலா வேறு 2 ஆங்கில பெண்கள் இறந்து போயிடுறாங்க. உடனே பிரபுல்லா சாகி தற்கொலை செய்துக்கிறாரு. குதிராம் போஸ் கைது செய்யப்பட்ட பின்னர் கொலை குற்றத்துக்காக தூக்கிலிடப்படுறாரு. இது தொடர்பா இருக்கக்கூடிய அரவிந்த் கோஷ், அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் ஆகியோரோட 35 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்குக்கு பேர் தான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்காக வாதாடின அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஆர் தாஸ். ஓகேங்களா? ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த் கோஷ் சதியில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாதனால அவர் விடுவிக்கப்படுறாரு. பரீந்தர் குமார் கோஷ்க்கும் உல்லாஸ்கர் தத் அவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. அப்புறம் நாளடைவில் ஆயுட்கால தண்டனையாக மாற்றப்படுது. அரவிந்த் கோஷ் விடுதலைக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தது பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கேயே 1950 இறந்து போற வரைக்கும் தங்கிடுறாரு. ஆனா அவர் ஆயுதமேந்திய கிளர்ச்சிங்கிற அவருடைய கனவு நிறைவேறவே இல்லை. இந்த புரட்சிகர இயக்கத்துல பிராமணர், காயஸ்தர், வைசியருங்கிற 3 உயர் வகுப்பை சேர்ந்தவங்க மட்டுமே இருந்தனால புரட்சிகர பயங்கரவாதம் சில சமூகம் தொடர்பான பாதிப்புக்குள்ளானது. அதாவது இவங்க தான் பண்றாங்க, நமக்கு என்னங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்தது ஆங்கிலேயருடைய அடக்குமுறை அப்படிங்கிறது. 1908ல மிண்டோ மாதிரி அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகள் வரவேற்கிறாங்க. சரிங்களா? ஆனா உண்மையிலேயே எந்த அதிகாரங்களும் மாற்றப்படவில்லை. அடுத்ததான் 1908 செய்தித்தாள் சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சகங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்த இவங்க ஆக்கிரமிப்பு செய்திருவாங்க. 1910 இந்திய பத்திரிகை சட்டம். பத்திரிகைகளை நடத்தணும்னா ஒரு முக்கியமான பிணைய தொகையை அவங்க கொடுக்கணும். அதை இவங்க ஏதாவது தப்பா பண்ணா கொடுக்க மாட்டாங்க திரும்ப. விசாரணையின்றி முடிவுகளை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சுதேசி இயக்கம் கவனத்தையும் ஆதரவையும் பெறுது. சரிங்களா? இதற்கு அடுத்ததா வட்டார மொழி சொற்பொழிவு கலையின் வளர்ச்சி. மெரினா கடற்கரையில சுதேசி கூட்டங்கள் நடைபெறுது வழக்கமான காட்சியாக மாறிடுச்சு. இவ்வாறு நடைபெற்ற மிக முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கெட். 1905லேருந்து 1907 வரைக்கும் காவல்துறையோட அறிக்கைகளை மாணவர்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஐரோப்பியர்களை பார்க்கும்போதெல்லாம் வந்தே மாதரம் என முழக்கத்தோட வாழ்த்தப்படுறாங்க. சரிங்களா? ஐரோப்பியர்களை பார்க்கும்போதெல்லாம் மாணவர்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லிட்டு போறாங்க. 1907ல சென்னைக்கு பிபின் சந்திரபால் அவர்கள் ஒரு உரையாற்றுறாரு. அதுக்கு பிறகுதான் இங்க உத்வேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. வஉசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும். இந்த 1906 அக்டோபர் 16ல வஉசி அவர்கள் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்குறாரு. 1906 அக்டோபர் 16. இவர் முதல்ல இந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது, அதாவது எஸ்எஸ்என்சி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறது கூட்டு பங்குகளை உருவாக்குறாரு. இதற்கான முதலீடு 10 லட்சம் ரூபாய். இதை 40,000 பங்குகளா பிரிச்சு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் இலங்கையில் இருக்கவங்களுக்கும் ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யறாரு. அப்படி வாங்கப்பட்ட 2 கப்பலுடைய பேர் தான் எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிறது. இந்தியா முழுக்க சுதேசி செயல்பாடுகள்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியும் வளையல்களும் வித்துட்டு இருக்கும்போது இவர் சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்குனதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா அப்போ கண்ணையும் கவரும் வகையில் இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா? வஉசியுடைய சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்டப்படுது. இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்துடைய வெற்றி குறித்து லோகமணிய திலகர் அவர்கள் கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகள்ல எழுதுறாரு. அரவிந்த் கோஷ் இவருடைய நடவடிக்கையை பாராட்டி கம்பெனியுடைய பங்குகள் விற்கிறதுக்கு உதவுறாரு. பாண்டித்துறையும் ஹாஜி பகீர் முகமதுவும் இந்த நிறுவனத்துடைய மிகப்பெரிய பங்குதாரர்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம்.
1908 இந்த கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம்ங்கிறது நடக்கும். அதுக்கு முன்னாடி சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வஉசி அவர்கள் கலந்துக்கிட்டதுனால ஒரு அரசியலமைப்பை தொடங்கணும் அப்படிங்கிற பணிகளை செய்வார். அதுக்கு ஒரு நல்ல பேச்சாளர் தேவைப்படுறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்சவர் தான் சுப்பிரமணிய சிவா. 1907 தூத்துக்குடி கடற்கரையில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ரெண்டு பேரும் போயிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக 1908 கோரல் மில் தொழிலாளர்களுடைய வேலை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க வஉசியும் சிவா அவர்களும் போயிட்டு அவங்களோட பேசுகிறாங்க, உரையாற்றுறாங்க. இதனால திட்டமிட்ட வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது மார்ச் 1908 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்கள்ல ஒன்று. சரிங்களா? முடிவா இந்த போராட்டத்துல தொழிலாளிகளுக்கு ஏற்றவாறு முதலாளிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யறாங்க. இது முதல் வெற்றியா கொண்டாடுறாங்க. இந்திய தொழிலாளிகளுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அரவிந்த் கோஷ் அவர்கள் புகழ்றாங்க. சரிங்களா? அடுத்தது சுப்பிரமணிய பாரதி, கவிஞர் மற்றும் தேசியவாதி. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை பார்வையாளர்களுடைய பரப்புரை செய்த தலைவர்கள் முதன்மையானவர் ஜி சுப்பிரமணியம் தான். இவர் இன்னொரு 5 பேர் கூட சேர்ந்து தான் தி ஹிந்து, சுதேசமித்திரன் பத்திரிகைகளை நிறுவுறாரு. தமிழ்ல வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எதுனா சுதேசமித்திரன் தான். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்களோட நடவடிக்கைகளையும் விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. சுதேசமித்திரன் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து, குறிப்பா வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் குறித்து விரிவான செய்திகளை வெளியிடுது. சரிங்களா? அடுத்ததான் சுப்பிரமணிய பாரதி 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்படுறாரு. அடுத்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பெண்கள் மேம்பாட்டிற்கான இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு. சுப்பிரமணியன் மீது இந்த இந்த குறிப்பிடத்தக்க தாக்கத்துல இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுது. அடுத்து அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தருடைய சீடருமான நிவேதிதாவை 1905 சந்திக்கிறாரு. இவர் தான் குருமணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்பெண்மணி தேசியவாத சிந்தனைகளுக்கு தனக்கு ஊக்கம் அளித்ததா சொல்றாரு. அடுத்தா காங்கிரசின் சூரத் மாநாட்டிற்கு பின்னாடி திலகர் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. அவர் திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழ்ல மொழியாக்கம் செய்யறாரு. 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. பாரதிய ஆசிரியரா பணியாற்றிய இந்தியாங்கிற வார இதழ் தேசியவாதிகளுடைய குரலா மாறுது. அடுத்தா வஉசி சுப்பிரமணிய சிவா கைதும் சிறைவாசமும். அதாவது 6 மாதமா சிறையில் இருந்த பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்படுறாரு. அந்த நாளை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமா திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்யறாங்க. ஆனா அரசு அதற்கு அனுமதி வழங்கல. வஉசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் இதெல்லாம் மீறியும் அதுல செயல்படுறாங்க. அதனால 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்படுறாங்க. திருநெல்வேலியில கடையடைப்பு, நகரசபை கட்டடமும் காவல் நிலையமும் தீ வைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது 1908 ஜூலை 7 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுறது குற்றம் செய்யணும்னு அறிவிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. 10 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனையும் அவருக்கு உடந்தையா இருந்தக்கூடிய வஉசிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஏன் வஉசிக்கு 20 ஆண்டு ஆயுள் தண்டனை பார்த்தீங்கன்னா, வஉசி அரசை எதிர்த்து பேசி குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுறாரு. சரிங்களா? அடுத்ததான் திருநெல்வேலி மாவட்ட ராபர்ட் ஆஷ் படுகொலை. ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்துல வாஞ்சிநாதனால சுட்டுக் கொல்லப்படுறாரு. இந்த வாஞ்சிநாதன் 1880 திருவாங்கூர் அரசுடைய பகுதியில பிறக்கிறாரு. இவர் எங்க வேலை செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொனாலூர் அப்படிங்கிற இடத்துல வனத்துறை காவலராக பணியாற்றிட்டு இருக்காரு. பாரத மாதா அப்படிங்கிற புரட்சிகர தேசியவாத குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்காரு. இந்த பாரத மாதா குழுவுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்றது மூலமா இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது தான் இதோடைய முக்கியமான குறிக்கோள். சரிங்களா? அடுத்ததான் திட்டத்தோடைய ஒரு பகுதியாக தான் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வாவி சுப்பிரமணியம் அவர்கள் பாண்டிச்சேரியில வழங்குறாரு. மணியாச்சி ரயில் நிலையத்துல ஆசை சுட்ட பின்னர் வாஞ்சிநாதும் அதே துப்பாக்கியில தன்னை தானே சுட்டுக்கிட்டே இறந்து போயிடுறாரு. சரிங்களா? இதற்கு அடுத்ததா இயக்கம் கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க. ஆனா 1916 தன்னாட்சி இயக்கத்துக்கு பிறகு இந்த இயக்கம் திரும்பவும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்குது. சரிங்களா? தேங்க்யூ.